நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Brew Instant. பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதிக் கனவில் மறையும் பறவை யாரோ. என்னை நீ பார்க்கவில்லை, என் உயிர் நொந்ததடி, பெண்ணே நீ போன வழி என் உயிர் போனதடி. ஓர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் தூங்குதடி. Hi, hello, good evening, vanakkam and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi. இன்னைக்கு இந்த எபிசோட்ல அழகான மகாலட்சுமிகள், such beautiful faces, known faces, எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க. First Suchitra. Hi ma'am. Hi, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ BCom பண்றேன் எத்ராஜ் காலேஜ். And I'm doing many movies and serials as well. Very good. And Lalitya. நான் என்னோட ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன் and I'm doing movies in Tamil and Telugu. பாத்தீங்களா சொல்லல. நீசா டே நீங்க வந்து பேர் மாத்திருக்கீங்க. எஸ். அதனால வரும்போது தெரிஞ்சவங்க தானே, இதுக்கு பேர் வேற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. நீசா டே இதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்தீங்க, ஆனா ஏன் பேர் மாத்துறீங்க? சும்மா ஒரு நியூமராலஜி. மாற்றங்கள் மனுஷங்களுக்கு தேவை, அதுக்காக பேர் மாற்றங்கள் இல்ல பேரு மட்டும் தான் மாறி இருக்கேன், பட் நான் வந்து நீங்க அப்படிதான் இருக்கீங்க. வெல்கம் டு தி ஷோ. அண்ட் நிலிமா, ஐ saw a lot of your pictures. ரொம்ப ரொம்ப டிஃபரண்ட், ஒரு டோட்டலி வந்து நீங்க பண்ற கேரக்டர்ஸ்க்கும் இதுக்கு வந்து தோற்றங்கள் மாறி ஒரு பிக்சர்ஸ் நான் நிறைய பார்த்தேன். ஆமா மேம், இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த போட்டோ ஷூட்டோட இமேஜ் தான் அது. ரொம்ப ஹோம்லியா எப்ப பார்த்தாலும் நீலிமா புடவை சல்வார்னு இருக்காங்களே, ஃபார் a சேஞ்ச் அப்படின்னு ட்ரை பண்ணோம். இட் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். பட் இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். லெட்ஸ் மூவ் டு தி கேம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செந்தமிழ் பேசும் தமிழச்சி. சொல்றதுக்கு முன்னாடி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? சோ செந்தமிழ் பேசும் தமிழச்சி இந்த ரவுண்ட்ல ஒரு டாபிக் கொடுப்போம். அந்த டாபிக் ஏத்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆங்கில வார்த்தைகள் வராம நீங்க வெறும் தமிழ்ல பேசணும். கண்டிப்பாக தமிழ் மட்டுமே பேசுவேன். ரெடி? லெட்ஸ் ப்ளே
தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. சுசித்ரா, உங்களுக்கான டாபிக். நீங்க ஒரு ஏரியால குடி போயிருக்கீங்க, அந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்கல, வேற நல்ல இடத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த வாடகை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால யோசிக்கிறீங்களா? இது பத்தி உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறீங்க, ஆனா ஏரியா பிடிக்கல, அதனால மாறி போகணும். அதுவும் முக்கியமான விஷயம். இது எல்லாமே நீங்க அப்பா கிட்ட பேசுறீங்களோ, அம்மா கிட்ட பேசுறீங்களோ, மாமா கிட்ட பேசுறீங்களோ, மச்சா கிட்ட பேசுறீங்களோ, ஆனா ஒரு நிமிஷத்துக்குள்ள எனக்கு இந்த கண்டென்ட் வேணும், வெறும் தமிழ்ல. ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அம்மா, தயவுசெய்து சீக்கிரம் இந்த வீடை மாத்திடலாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. தண்ணி பிரச்சனை வேற ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தயவுசெய்து சீக்கிரம் அந்த வீடை மாத்திடலாம். அப்புறம் இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா பொறுக்கி பசங்க எல்லாம் ரொம்ப சுத்திட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வாடகை ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் தான் இப்ப சம்பாதிக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். சீக்கிரமா ஒரு வீடு மாத்திடலாம். நல்லபடியா அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த தெரு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குமா. தயவுசெய்து சீக்கிரம் மாத்திடலாம் ப்ளீஸ். இன்னும் டைம் இருக்கு, டாங் வரல. சீக்கிரம் ப்ளீஸ், எப்படியாவது இந்த வீடை மாத்திடலாம். ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த பக்கத்துல இருக்கிற தெருவுலாம் ரொம்ப குப்பையா இருக்கு. இங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு. எனக்கு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. தயவுசெய்து சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் சரி, சீக்கிரம் எப்படியாவது வீடு வாங்கினா சொல்லி வச்சிடுறேன். வாடகை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன இப்போ இதனால சீக்கிரம் நம்ம ஒரு வீடை மாத்திட்டு அங்க சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் எப்படியாவது வீடு சீக்கிரம் மாத்திடலாமா? அது சொல்லியாச்சு. அது ஒரே விஷயம் அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்வீங்க? டைம் அப். 8 ஆங்கில வார்த்தைகள். ஒரு ஆங்கில வார்த்தைக்கு நீங்க 5 பாயிண்ட் மைனஸ் பண்ணா, அப்புறம் ஒரே விஷயத்தை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்க. 40 பாயிண்ட்ஸ் கட் சுசித்ரா. சோ 60 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கு. சோ 60 to you. அடுத்தது லாலித்யா. நீங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க. அந்த கம்பெனி மேனேஜர் உங்ககிட்ட ஒரு லவ் லெட்டர், லைக் தன் லவ் பத்தி உங்ககிட்ட சொல்றாரு. ஆனா உங்களுக்கு அது பிடிக்கல. அவர் நினைச்சா உங்களை வேலையில இருந்து தூக்க முடியும், ஏன்னா யுவர் சீனியர். அவர் லவ்வையும் நிகாரிக்காம அவர்கிட்ட எப்படி அதை புரிய வைப்பீங்க? அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னைக்காவது நடந்திருக்கா? நான் எதுவும் கம்பெனில வேலை செய்யல, ஆனா வெளியில நடந்திருக்கு. ஆனா மனசுல இருக்கணும், டேய் கண்ணோட மூஞ்சி போறோட எங்கட லவ் சொல்றோம், லவ் இந்த ரேஞ்ச்ல இருக்கும். அண்ணே வேண்டாம் அண்ணே, விட்டுடுங்கண்ணே, வாயில இது மட்டும் தான் வரும். சரி லாலித்யா, ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. and your time starts now. நான் இந்த வேலையில சேர்ந்ததே கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு. அதுவும் நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுனா நான் எப்படி வேலை செய்வேன்? அதுவும் நீங்க ரொம்ப பெரியவங்க, நான் நோ சொல்ல முடியாது, அப்படின்னு எஸ்ஸும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு இப்படி எல்லாம் சொல்லலாமா? நீங்க தான் என்ன வந்து வாமா கம்பெனில ஜாயின் ஆக என்னோட படிக்கும் போது மார்க்ஸ் எல்லாம் பார்த்து என்ன இங்க கொண்டு வந்தீங்கல்ல. ஸோ நீங்க இப்படி பேசினா எப்படிங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பா சொன்ன பையன் தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். சின்ன வயசுலயே எனக்கு என்னோட மாமா பையனை செலக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது கை சொல்லுங்க. ஸோ என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருந்து எடுக்காம இருந்தா ரொம்ப நல்லது. எதுல இருந்து எதாவது எடுக்காம இருந்தா? இதுல இருந்து எடுக்காம இருந்தா ரொம்ப நல்லது. எதுல இருந்து எதை எடுக்காம இருந்தா? இந்த வேலை செய்யற இடத்துல இருந்து எடுக்காம இருந்தா ரொம்ப நல்லது. நான் இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்வேன். சோ உங்களுக்கு அப்படி தோண்டாது. உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஐயோவா. டைம் அப். 6 இங்கிலீஷ் வார்த்தைகள். நீங்க வந்து காதல் வேண்டாங்கிறீங்களா இல்ல அந்த மனுஷனை இன்னும் கன்ஃபியூஸ் பண்றீங்களா? நீங்க சொல்றது எப்படி இருந்ததுன்னா, எஸ் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வீட்டுல பயந்துட்டு வேண்டாதான் சொல்லணும் நான். சோ 30 கட் 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, 70 பாயிண்ட். வாங்க நிசா, அடுத்தது நீங்க தான். ஓகே நிசா, இது ஈஸியா இருக்கு. அப்படிங்களா? ஒரு கடைக்கு போறீங்க, அங்க ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க நடிகை நான் தெரிஞ்சோடனே அந்த கடைக்காரன் டபுள் ரேட் போடுறான். அதுக்கு
அது டபுள் ரேட் போடுறா ஃப்ராட் தனம் பண்றான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சண்டை போடுவீங்க? கமான் கமான் கைக்கு வந்த கலை நிசா. And your time starts now. என்னது 150 ரூபாவா? என்னன்னா விளையாட்டா இருக்கா? பக்கத்து கடையில கேட்டா என்னவோ 120 ரூபா சொன்னாங்க, நீங்க 150 ரூபா சொல்றீங்க. என்ன நடிகைனா அவ்வளவு இலக்கணமா போயிடுச்சா உங்களுக்கு? இந்த பொருளோட விலை என்னன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். 75 ரூபா தான். அதுக்கு மேல ஒரு சல்லி காசு கொடுக்க மாட்டேன். உங்களை இப்படி எல்லாம் விட்டா சரியாது. நீங்க உங்களை காவல்துறையில நான் புகார் கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். என்னது மன்னிப்பா? மன்னிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன நடிகைனா சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களும் கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிச்சிட்டு இருக்கோம். சும்மா எல்லாம் எங்களுக்கு இப்படி இருந்தாங்க அப்படி காசு போடுங்க அப்படின்னு யாருமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் மழையிலயும் வெயிலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சரி ஒண்ணு சொல்லுங்க, எங்களை மட்டும் தான் இப்படி ஏமாத்துறீங்களா இல்ல எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஏங்க உங்களுக்கு இந்த பொழப்பு? ஏன் இப்படி ஏமாத்தி பொழைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நியாயமா இருங்க. நியாயமா இருந்தாதான் அந்த கடவுளை ஏத்துப்பாரு. இப்ப எல்லாமே எல்லா இடத்துலயும் விலைவாசி ஏறிடுச்சு. நான் நம்புறேன், ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு 75 ரூபாய் பொருள் 150 ரூபாய் வித்தா என்னங்க அர்த்தம்? சரி நீங்க வாங்க, இப்பவே நான் காவல்துறையில போறேன். உங்க மேல நான் புகார் கொடுக்குறேன். என்னது இதெல்லாம் வேலைக்கு ஆகுது? வாங்க இப்பவே வாங்க. இத பாருங்க, கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், யாருமே கையில காசு கொடுக்கல. ராப்பகலா விட்டீங்கம்மா. வெயில்ல மழையில வேலை செய்யறோம், ராப்பகலா வேலை செய்யறோம். அது உண்மைதானே மேடம்? ஆமா கரெக்ட். பட் அப்சல்யூட்லி ரைட். அண்ட் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கரெக்ட் நான் வந்தது. சோ 5 mark cards and you get 95 95 points. நீலிமா, யா மேம். உங்க சப்ஜெக்ட் என்னன்னா, உங்க வீட்ல குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அங்க பென்சில், இரேசர், டிஃபன் பாக்ஸ், புக்ஸ் எல்லாமே எப்ப பார்த்தாலும் தொலைச்சிட்டு வரான். குழந்தைகிட்ட கேட்டா காணாம போகுதுன்னு சொல்றான். இது பத்தி நீங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? பண்றேன் மேம். பண்றீங்களா? ரெடி நிலமா? and your time starts now. வணக்கம். தங்கள் தமிழ் ஆசிரியர் என்பதால் நான் தமிழில் தங்களிடம் உரையாட விரும்புகிறேன். எனது மகன் இப்பள்ளிக்கூடத்தில் தான் படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் 5வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவனது புத்தகங்கள் ஒரு சிலை தொலைந்து விட்டன. அவை எவ்வாறு தொலைந்தன என்று கேட்டபொழுது அவன் என்னிடம் கூறிய பதில், அந்த புத்தகங்களை அவனுடைய நண்பன் அவற்றை கிழித்து விடுகிறான் என்றும் வீட்டுக்கு எடுத்து செல்கிறான் என்றும் என்னிடம் கூறினார். அது அக்காரணத்தால் நான் இங்கு தங்களிடம் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன். அது மட்டும் அல்லாது என்னுடைய மகன் அவனுடைய புத்தகங்கள் மட்டுமல்லாது அவனுடைய பென்சில் ஒரு சில விஷயங்களையும் தொலைத்து விடுகிறான். அவற்றை பற்றியும் நான் தங்களிடம் கூற விரும்புகிறேன். இவை அனைத்தும் இல்லாத இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், தங்களின் வகுப்பில் இன்னும் எனது நேரம் முடியவில்லையா? இல்லை, தெய்வம் வரமாட்டார்கள். மகளே, நான் தான் காப்பாற்றணும். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். முடியாது. குஷ்பு அம்மை அவர்களே என்று கேட்டுக்கொண்டு மறுபடியும் நான் இவ்விஷயத்தை முடியாது. தங்கள் இதற்கான ஒரு செயலை எடுக்க வேண்டும் என்றும் எனது மகனின் புத்தகங்கள் மற்றும் செயலை எடுக்க வேண்டும் என்றும் என் மகனை பத்திரப்படுத்தி அவனுடைய வீட்டுக்கு சென்று திருப்ப வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்ல பேசணும் சொன்னேன், தூய தமிழ்ல செந்தமிழ். இது முதல்ல எனக்கு புரியணும், புரியுதா? பென்சில்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை இல்லாம ஆங்கில வார்த்தை வந்தது உங்களுடைய செந்தமிழ். அது மிக மிக தவறான விஷயம். இன்னும் நிறைய டாபிக் மாறி போய் அதுக்காக ஒரு 5 marks cut. 95 points நிலிமா. Final marks towards the end of this round. Suchitra 60 points, Lalitya 70 points, Nisa 95 points and Nilima 95 points. இந்த ரவுண்ட் பேர் கண்டுபிடி கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் பார்த்துட்டு அந்த பிக்சர்ல இருக்கிறவங்க யார் நீங்க கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். இல்ல கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொடுங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிளர் எடுத்துட்டு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் மறுபடியும் போடுவோம். இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னா, அவ்வளவு கிளியரா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். So ready to play. கண்டுபிடி கண்டுபிடி.
We are going to start with you, Suchitra. ஓகே மேம் 200 points kaga. First picture for Suchitra. பாவனா Bhavna நீங்க சொல்றீங்க. Okay, I hope it's the right answer. 200 points kaga Bhavna சொல்லிருக்கீங்க. Right or wrong? Oh yeah. Bhavna was the right answer. 200 points உங்களுக்கு சுசித்ரா. Total score 260 points. அடுத்தது லாலித்யா. லாலித்யாக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு போட்டோ போடுங்க. சென்னை எக்ஸ்பிரஸ்ல பண்ணாங்கல்ல. சென்னை எக்ஸ்பிரஸ்ல இவர் என்ன பண்ணாரு? ஷாருக் கான் ரோலா? நோ, ஃபாதர் ரோல். எவர் ஃபாதரு? பாக்யராஜ் சார். ஹலோ, நீ எனக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா ஆன்சர் கொடுக்குறீங்களா? நோ நோ நோ, கொஞ்சம் 100 ஐ மீன். ஓகே, so you want it for 100 points. 100 points. 100 pointsக்கு கொஞ்சம் கிளாரிட்டில சொல்லிட்டாலும் என்ன சத்யராஜ் பாக்யராஜ் ரேஞ்ச்ல இருக்காங்க. பாப்போம் 100 pointsக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொடுங்க. Five, 4, 3, 2, and 1. 100 points போச்சு. 50 points காக ட்ரை பண்றீங்களா? வேணும்னு இந்த பிக்சர் கொடுத்தா. Okay, I'll give you one small clue. ஒரு சின்ன clue. கும்கி படம் பாத்தீங்களா? பார்த்தேன். மைனா படம் பாத்தீங்களா? பார்க்கல. Okay, but recent கும்கி பாத்தீங்களா? பார்த்தேன். பக்கத்துல விக்ரம் பிரபுவுக்கு மாமா கேரக்டர் யார் பண்ணா? யார் பண்ணா? கிளியர் பிக்சர் போடுங்க. இவர் தானே பண்ணாரு? ஆமா. இவர் பேர் என்ன? எனக்கு தெரியாதே. ப்ராப்ளம் கிடையாது. நீங்க கிளியராவே போட்டிருந்தா கூட தெரிஞ்சு. அதுதான் கிளியர் போட்டிருந்தாலும் பாவம் கஷ்டம். தம்பி ராமையா. தம்பி ராமையா. ஐயோ. சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். இந்த ரவுண்ட்ல எந்த பாயிண்ட்ஸும் வரல உங்களுக்கு லாலித்யா. சோ 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நிசா. இவ்ளோ நேரம் சிரிச்சோம், இதுக்கப்புறம் நமக்கு அந்த பாட்டு போட போறாங்க. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். சிரித்து கொண்டேன் அழகின்றேன் நம்மளுக்கு போட்டுருவாங்க. 95 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு நிசா. அண்ட் உங்களுக்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர். ஐ அம் வெரி ஹாப்பி. ஹைங் ஹைங். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. Who is that? 100 points. 100க்கு வேணுமா நிசா உங்களுக்கு? 100 பாயிண்ட்ஸ்க்காக கிளியர் பிக்சர். இப்ப சொல்லுங்க. சுத்தம். ஐயோ. ஐயோ. அது க்ளூ இருக்கா மேடம்? இல்ல வேணாம் வேணாம். 5, 4, 3, 2, 50 பாயிண்ட்ஸ்க்காக. சுகன்யா. ஐயோ ஐயோ. சாரி, கஸ்தூரி 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 கஸ்தூரி. கஸ்தூரி சொல்லிருக்காங்க. அண்ட் ரைட் ஆர் ராங்? கஸ்தூரி ரைட் ஆன்சர். 50 வந்து பட் 50 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சோ 95 பாயிண்ட்ஸ் இருந்து 50 ஆட் பண்ணா 145 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீலிமா, உங்களுக்காக ஒரு பிக்சர் வரப்போகுது. அண்ட் தி பிக்சர். மேம் இவ்ளோ அவர் போட்டோ பார்த்தோன்னே ஒரு பக்கம் சந்தோஷம் வருது. ஆமா. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டா அவர் தவறிட்டாருங்கிறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இயக்குனர் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா அவர்கள். பிக்சர். Yes, yes.
கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஊராரிரு ராரி. பாலு மகேந்திர sir, one of the finest directors, and அவர் படத்துல நடிகைகள் பாத்தீங்கன்னா அப்படி ஏதோ வந்து சுத்தமா மேக்கப் இருக்காது, ஒரு துளி மேக்கப் இருக்காது, போய் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். துளி மேக்கப் இல்லாம அவங்க வந்து அவருடைய அந்த டிஓபி டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி அதுல மட்டும்தான் அந்த ஹீரோயின்ஸ் வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க. அது எப்படிதான் அந்த ஸ்கின் டோன் எல்லாம் வெளியில வரும்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு க்ளோஸ் அப் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழகு இருக்கும். பிளஸ் ஹிஸ் சோல். பாலு மகேந்திர சார் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். நீலிமா, ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்டீங்க நீங்க. ஆமா மேம், அவரு என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. பிளஸ் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் ஆனிவேர்னு சொல்லிட்டு. ஆல் தி வே வி ஹட் பீன் டு ஸ்ரீலங்கா, அங்க போய் ஷூட் பண்ணோம். ஈழப்பெண்ணா நடிச்சேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இட்ஸ் லைக் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிக் பண்ணி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பட் அவர் நிறைய த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் கொடுத்திருக்காரு. டெஃபினெட்லி, அதுக்கு டெஃபினெட்லி அவர் படத்துல அதான் சொல்றேன். அவர் ஒவ்வொரு படம் எடுத்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் அவரோட அசிஸ்டன்ட்ஸ். இன்னைக்கு ஒன் ஆஃப் தி லீடிங் டிரெக்டர்ஸ். அப்சல்யூட்லி. 200 பாயிண்ட்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க. உங்களுடைய ஸ்கோர் 295 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா சுசித்ரா 260 பாயிண்ட்ஸ், லாலித்யா 70. கண்டுபிடிக்க முடியல உங்களால அன்பார்ச்சுனேட்லி. சோ 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி இருக்கு. நிசா நீங்க 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. 145 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் நிலிமா யூ ஆர் லீடிங் வித் 295 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசே. முன்னாடி பாக்ஸஸ் இருக்கு, அந்த பாக்ஸஸ்ல கஜானா இருக்கு. பாக்ஸஸ் மேல இருக்குது பூட்டுக்கு சாவி இங்க இருக்கு. எந்த பூட்டுக்கு எந்த சாவி எனக்கு தெரியாது. வந்து நீங்களே ஒவ்வொரு சாவி எடுத்துட்டு போய் திறந்து திறந்து பார்க்கணும். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட், ரெண்டாவது பாக்ஸ்க்கு 200, மூணாவது பாக்ஸ்க்கு 300, நாலாவது பாக்ஸ்க்கு 400. சரி, இப்போ we have to start. So ஆரம்பிக்கலாமா சுசித்ரா? no என்ன நிசா? முயற்சி பண்றதுல தப்பு இல்லையே. முயற்சி இல்ல, முதல்ல ஆடணும். ஆடணும். நிசா ஆஹா ஆஹா நிசா ஆஹா. வாமா. அச்சருக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை பண்ணா கில்லுன்னு தான் இருக்கு. தங்க படமே தஞ்சாவூர் கடமே வந்துருச்சு விட்டு புட்ட மலையாள படமே. என்ன சைஸ் இது மாமே, என்ன வயசு இது, ஐயே ஐஸ் இது, ஆமா ரொம்ப நைஸ் இது. நெஞ்ச
Thank you very much, Nissa. தேங்க்யூ. So now we're going to start. இப்போதான் அந்த ஜோஷோட ரவுண்ட் ஆரம்பிப்போம். சுசித்ரா நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு உங்களுக்கு. And your time starts now. Whoa! No, come. Go to the next key. Take the next. Why you're wasting time? Leave this, take another key and run. Time up. வாங்க. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. So you have 100 points. ஆனா உள்ள என்ன இருக்கு? Table top wet grinder. Congratulations. And 100 points to you, Suchitra. Suchitra, 100 point நீங்க வாங்கிருக்கீங்க and a heavy gift hamper. So total score 360 points. அடுத்தது லாலித்யா. பெரு 70 pointsல இருக்கீங்க லாலித்யா. வாங்க. நீங்க அவங்க கூடவே இருக்கணும்னா நீங்க அட்லீஸ்ட் மினிமம் 2 பாக்ஸஸ் ஓபன் பண்ணணும். ஓகே. பாப்போம். ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Time up. 100, 200. ஆனா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? One induction pack set. Congrats. இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? Hand blender. சமையல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? Yes, I do cooking. You do cooking? Ah, What kind of cooking you do? everything. Sandwich, pizza, burger. That is cooking. Sandwich. Cooking. Not the point. Anyway, congratulations. Lalithya, at least 2 boxes open பண்ணனும் சொல்லிருந்தேன். கரெக்ட்டா 2 boxes open பண்ணிருக்கீங்க. So உங்க total score 270. அடுத்தது நிஷா. Come. 145 points is உங்களுக்கு இருக்கு. You ready? Your time starts now. சுத்து. வாங்க
ஓஹோ, 1க்கு 2 கொடுத்திருக்காங்களே. உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர், அதே சமயத்துல உங்களுக்கு பிரஷர் குக்கர். Congratulations. And 100 points. 2 gift hampers and 100 points. So your total score 245. அடுத்தது நீனிமா leading with 295. வாங்க. ரெடி? Dance. ஓகே மேம். Right. ஓ Dance. இப்பவே வா? Yes, yes. பாபா நிலவ புடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா. பாபா நிலவ புடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா. வானத்தில் ஏறி ஏணு கட்டு, மேகத்தை அள்ளி மாலை கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு. ஓ, பாபா நிலவ புடிச்சு தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடு மெதுவா. அப்படி போடு போடு போடு, அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையாலே. உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிறேன், உன்னோட கண்ணை பொத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. அப்படி போடு போடு போடு, அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையாலே. Ready? Your time starts now. திருடா திருடி, டண்டனகா டனகா டண்டனகா டனகா டண்டனகா டனகா திருடா திருடி. திருடா திருடி, டண்டனகா டனகா டண்டனகா Yeah, come on. திருடி. ஜிஞ்சிரகா ஜினகா ஜிஞ்சிரகா சுத்திக்கிட்டே இருக்கு. திருடா திருடி. திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி. Doing doing எங்க 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஆனா இந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு உங்களுக்காக? And oh, டேபிள் டாப் வெட் கிரைண்டர். இந்த வெயிட்டான gift வேற வாங்கிருக்கீங்க, 100 பாயிண்ட் வாங்கிருக்கீங்க. சோ இப்போதைக்கு நீங்க தான் ஹையர் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சந்தோஷத்தை வந்து நான் எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல. Thank you எப்படி so வரும்? much. அது வந்து மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? அதான் மேம் வர இதோ மேம். Oh my god. அப்படியா? குதிக்கணும். ரவுண்ட் கடைசி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல முடிவாகும் இன்னைக்கு மகாலட்சுமிங்கிறது டைட்டில் யார் ஜெயிச்சிட்டு போறாங்க. இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் மாறி மாறி போயிட்டே இருக்கும்.
யார் எனக்கு ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ, நிலைமா நீங்க டாப் ஸ்கோரரா இருக்கீங்க. சோ உங்ககிட்ட இருந்து 50 பாயிண்ட் அங்க போயிடும். ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா யார் ராங் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து 50 மைனஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம். ரெடி ரெடி டு ப்ளே? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். First picture on the board. Three, 2, and 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல ஜோடியா எத்தனை செருப்புகள் உள்ளன? நான் தான் first. லைட் எரிஞ்சிச்சு. உடைஞ்சிரும். நிசா பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. 3 செருப்புகள் ஜோடியா இருந்தது சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங் பிக்சர்? Yes, 3. Right answer. ரைட் ஆன்சர். 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. And அந்த 50 பாயிண்ட்ஸ் நீலிமா தேவி. ஏன் நீலிமா தான் கொடுக்கறவாங்க? சுச்சித்ரா நீங்க தான் ஹையஸ்ட் இருந்தீங்கல்ல, நீங்க கொடுத்தீங்க. ஃப்ரெண்டுங்கிறதால கொடுக்கணுமாடா? வெச்சுக்கோடா. கொடுத்தாச்சு. So நிசா நீங்க 295 பாயிண்ட்ஸ் and நீலிமா 50 மைனஸ் 345 பாயிண்ட்ஸ். சூப்பர். செகண்ட் பிக்சர். உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல இருக்கும் கேலண்டரில் உள்ள மாதம் என்ன? ஓகே, நிலிமா பிரஸ் பண்ணிருக்காங்க. நிலிமா 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆர் ராங்? 1. எந்த மாதம்? which month? இது வந்து wait, you can't pass this. நிலிமா, கேலண்டர்ல என்ன மந்த் டேட் இருந்ததா? எந்த மந்த் இருந்தது? ஜான். மண்டே போட்டு கிண்டி. ஜனவரி. Picture. July. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் விட்டு கொடுக்க முடியாது பாருங்க, அதனால கரெக்டா உங்களுக்கு ஈக்குவல் மார்க் வந்துட்டாங்க. 295 பாயிண்ட். அடி சொல்லும். நம்ம தான்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு சுசித்ரா நீங்க தான் ஹையஸ்ட் மார்க்ஸ்ல இருக்கீங்க. ரெடி ஃபார் தி third picture. இந்த படத்துல ஆரஞ்சு கலர் கீ செயின் எத்தனை? நிசா நீங்க இந்த பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. சோ 2. 2 ஆரஞ்சு கலர் கீ செயின் நீங்க சொல்லிருக்கீங்க. நிசா உங்க ஃப்ரெண்ட் 1 சொன்னா பார்க்கலாம் சரியா தவறா? பிக்சர். நான் வந்து தான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஒண்ணே அது ஆரஞ்சு இல்ல, மேல ஒண்ணு ஆரஞ்சு, கீழே ஆரஞ்சு இல்ல, ரெட். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. So 50 minus ஆச்சு நிஷா, you are 245. கடைசி பிக்சர் வரப்போகுது. and picture. பிக்சர் பாத்துட்டீங்க. லாஸ்ட் பஸ் அரவுண்ட். இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு முடிவாயிடும். and உங்களுக்கான கேள்வி, பஸ்ல கைய வைக்கல நீலிமா. இந்த படத்துல சாக் பீஸ் எத்தனை? ஓகே லாலித்யா நீங்க 5. லாலித்யா நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிட்டு சாக் பீஸ்
5 சொல்லிருக்கீங்க. 5 இருந்தது. எஸ். Let's see. Picture. சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜீனா தானா டோய் சிரிக்கி சிரிக்கி மகா தானா போனா டோய் பிடிக்கும் மட்டும் கேனா போனா டோய் விடிஞ்ச பின்னே கணா போனா டோய் Was the right answer, Lalitya. 50 points from சுச்சி. Okay. I'm totally Good girl. அப்படிதான் தலைகிலே மாறும். இப்போதுக்கு பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிசா 245, நிலிமா 295 பாயிண்ட், சுசித்ரா 310 பாயிண்ட். லீஸ்ட் பாயிண்ட்ல இருந்து யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒரு சூப்பர் சிக்ஸர் அடிச்சது லாலித்யா with 320 points. கேம் இப்படி மாறும்னா யாருமே எதிர்பார்க்கல. டார்க் ஹார்ஸ் வின்ஸ் தி ரேஸ்னா கரெக்ட்டா நீங்க தான். That's the saying ma. Luck. Dark horse wins the race and you also take the cake. ఇంత గిఫ్ట్ మాత్రం మీకు కాదండి, ఇంకా స్పెషల్ గిఫ్ట్ ఉంది లాలిత్య. And you're it. பட போச்சே அப்படின்னா பாயிண்ட் போச்சு வடை போச்சு. ஆனா அடுத்த எபிசோட்ல வடை போதா இல்ல என்னாவது வாங்கிட்டு போறாங்கன்னு பாப்போம். Till I see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி. நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Brew Instant.